Hello everyone, this is Gautami. Welcome back to our YouTube channel. Thank you for encouraging me to upload a new videos. In this series, we are going to learn a new concept. Let's begin. So in today's session, we are going to start string buffer means these are all classes, okay va? எல்லா கிளாஸஸ் இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஜாவா லேங் பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ற தேவையில்லை. இம்ப்ளிசிட்டா இட் வில் ஒர்க் ஆன் தீஸ் கிளாஸஸ் அன்னிட்டு தான். ஸ்ட்ரிங் பஃபர், அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் படிக்க பார்க்க போறோம். இந்த என்ன பண்ணுதுன்னா, these are able to perform some kind of manipulations, like நம்ம ஏதாவது something like ஏதாவது ஆட் பண்ணணும், அப்ப ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனா என்ன சொல்ல, இப்ப இதெல்லாம் மேனிபுலேஷன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அது போயிட்டு ஒரிஜினல் எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம சொல்லலாமா மியூட்டபிள் ன்னு சொல்லலாமா? மியூட்டபிள் இஸ் நத்திங் பட் we can do changes once it is created and it. We can do changes once it is created. Usually நேத்து வந்துட்டு ஸ்ட்ரிங் பத்தி பேசிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ன்றது இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டோம்னா இதுல சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகாது. இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங் தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரிங் பஃபரா இருக்கட்டும், ஸ்ட்ரிங் பில்டரா இருக்கட்டும், நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த எந்த வேரியபிள்ல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ சம் ஸ்ட்ரிங், அந்த வேரியபிள் மேல நீங்க ஏதாவது சம்திங் எஃபெக்ட் மீன்ஸ் லைக் அப்பெண்டோ பாப் ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா it will affect to the same variable. Okay, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா மியூட்டபிள். ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா? What is that means? This string buffer is a synchronized. Synchronized என்னன்னா, it is used to synchronize ஆயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு it will slow ஆயிடும் நம்மளுக்கு. அதுவே இந்த ஸ்ட்ரிங் பில்டர்ன்றது unsynchronized, so that the performance ன்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் compared to string buffer. This is the difference between the string builder and string buffer. Okay va? So இது just ஒரு வாட்டி implementation பண்ணி பார்த்துறலாம். நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். my project new class. so name இதெல்லாம் கொடுங்க. நான் என்ன கொடுக்கறேன்னா string 1 demo ன்னு கொடுத்துறேன். okay, and public void main finish. so நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், string buffer, string builder or mutable data types, which means they work similarly only. But coming to the features, string builder is a unsynchronized one and string buffer is a synchronized one. Because of this feature, the string buffer will work slow compared to the string builder. So now see here, இப்போ ஒரு string buffer create பண்ணிக்கோங்க. This is a class. So ஒரு class நம்ம கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இங்க அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ற தேவையில்லை, இம்ப்ளிசிட்டா இருக்கும் அதுலயே. So string first one is string buffer is equal to, this is a class name, string buffer sb is equal to new string buffer. so object create பண்ணிட்டீங்க. நீங்க இப்போ இதுல எதனா ஆட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த வேரியபிள்ல, then there is a one function called append function. append function மூலமா நம்ம வந்துட்டு new data அதுல ஆட் பண்ணலாம். initially நம்ம இந்த string bufferல empty data. so now if I want to add a new data, append function யூஸ் பண்ணுங்க. எதுல ஆட் பண்ணனும், இந்த empty variable. இப்ப empty-ஆ இருக்குறதுல நான் ஆட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். so வேணும்னா அது print பண்ணி பாருங்க what it will give. நம்ம எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணல. so என்ன ஆகுது பாருங்க, sys out இங்க வந்துட்டு sb ன்னு print பண்ணி பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும், just nothing. see here string 1 demo எதுமே வரல நமக்கு. நான் என்ன பண்றேன்னா I want to add a new data into this sb variable. so sb dot append function, write something whatever you like. hello world I am writing hello world. okay va? so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ print பண்ணி பாருங்க இந்த sb என்ன print ஆகுதான்னு. so copy and paste it, run பண்ணி பாருங்க what it will give. it is going to give some data. initially என்ன இருக்கு பாருங்க, empty. yes or no? so means in the variable la initially empty ah irundhuchu. once I used append function on that variable, this is getting affected. so that is the reason I can say string buffer is a mutable data type. but this is a synchronized one. so whenever it is getting synchronized, the performance of the code will get reduces, means becomes very slow. okay, so இதே மாதிரி இன்னொரு kind of class இருக்கு, that is called string builder. and it same way string builder
நான் இது கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா இதுல ஒரு டேட்டா கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அன்னிட்டு கொடுத்துறேன். ஹலோன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இந்த SB1 I am just creating SB means string buff builder create பண்ணிட்டேன். This is also mutable data type only, but this is unsynchronized. It will work very faster compared to string buffer. So இப்போ இதுல கூட append function தான் யூஸ் பண்ண போறேன். Initially this will be empty, not empty now. What is there? Hello இருக்கு. நான் கிரியேட் பண்ணும்போது I have given some string data that is hello. நீங்க print பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்க என்ன கொடுக்கும். So if you run and check it, initially it's have a word called hello. இப்போ அதற்கு ஏதாவது some data add பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். Then what you can make use of it? You can make use of append function only. So இப்போ நான் இங்க hello already இருக்கு. இந்த helloக்கு நான் என்ன பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா இப்போ everyone அன்னிட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So that என்ன ஆகுது? இனிஷியலா இது இருக்கிறதுக்கு end of the stringக்கு this data is going to be added. Run பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா see this data is added. So this is what a string builder. Okay, this is also one of the class from lang package, Java lang package. Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது very important one, that is generating the random numbers. So in order to generate the random numbers, we have a function called random function. Okay, we have to use a class called math class. என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும்? math class. இந்த math classலயே நம்மளுக்கு இந்த function இருக்கிறது. Okay, so பார்க்கலாம். A math class from the Java lang package. Random numbers generate பண்ணனும்ன்றப்ப we can make use of this class. Sys out print பண்றதுக்காக இதுல நீங்க first இந்த random function எங்கிருந்து வந்துட்டு இருக்கு? mathல இருந்து. So math dot random function. நம்ம இங்க எதுமே values கொடுக்கல. அந்த random function என்ன generate பண்ணுதுன்னா it will generate the values between 0.0 to 1.0. நம்ம எதுமே கொடுக்கற தேவையில்ல. நீங்க எத்தனை டைம்ஸ் ரன் பண்ணா கூட it is going to generate the values in between. Maybe same ஆன இருக்கலாம், different values இருக்கலாம், but we don't know what it will generate on it. So run பண்ணி பாத்தீங்கன்னா so it is going to give some number. திரும்பி ரன் பண்ணுங்க, it is going some other number. திரும்பி ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா it is going to give some other number. No ma'am, I want to generate the integer. இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கிறது 0.8836 அந்த மாதிரி வருது, எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்ல வரணும். அப்ப எப்படின்னா நீங்க சிம்பிளா உங்களுக்கு வர்ற இது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இது கம்ப்ளீட் இதை இன்ட்டுக்கு முன்னாடி வச்சிட்டீங்கன்னா you just type cast it into முன்னாடி வச்சிட்டீங்கன்னா it is going to be converted into the integer. Just run பண்ணி பாருங்க. Just check it. See, it is generating 0 because it is taking this first value as a 0. புரியுதா? ஜெனரேட் பண்ணுங்க. integer means that is what this is the value it is taking. நம்ம என்ன பண்றோம்னா some values multiply means நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூல some set of values எடுத்துக்கிட்டு அது இன்டிஜரா மாத்துங்கன்ற மாதிரி மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா இந்த ரேண்டமா ஜெனரேட் இருக்கிறது நான் மல்டிப்ளைட் வித் some number அன்னிட்டு கொடுத்துறேன்மா. what I am saying, I am just multiplying with some number. For example, நான் into 1000 கொடுத்துறேன். இப்ப ரேண்டம் ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு வர்றது something like this 0. இந்த மாதிரி வருது. நீங்க எப்ப 1000ல மல்டிப்ளை பண்றீங்களோ நமக்கு என்ன ஆகுது? 99.42 அந்த மாதிரி வருது. அப்ப நீங்க இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது some value it will give for us. Now run பண்ணி பாருங்க. So now see here it is going to give some number like this. Run பண்ணுங்க திரும்பி it is going to give some other number. So இதுக்கு எந்த similarities கிடையாதுவா, because this is generating some number, this is generating some number. இது வந்துட்டு might be giving like a 0.86 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம். அந்த நம்பர் பேஸ் பண்ணிக்கிட்டு it is giving that number. திரும்பி ரன் பண்ணுங்க it is giving something 3 digits number, because உங்ககிட்ட இருக்கிற random number இந்த ரேஞ்சில் எடுத்து நீங்க 1000ல மல்டிப்ளை பண்ணிருக்கிறதுனால it is giving in this way. ஓகேவா? Understand ஆயிடுச்சா? Ceil function, it is going to return greater float value. What it is going to return? Greater float value. Greater float value means, for example, you just create one variable double x is equal to 34.009 and கொடுக்கிறேன் நான். So actually இந்த நம்பர் எங்க லை ஆகும்? 34க்கு 35க்கு நடுவுல இருக்கும். இது நம்ம பார்த்த உடனே நம்ம இது ரவுண்ட் அப் பண்ணணும்ன்றப்ப இது எந்த நம்பருக்கு கொடுக்கும்னா நியரஸ்ட் வேல்யூ வந்து 34. ஆனா நீங்க எப்ப இந்த வேல்யூ சீல் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்றீங்களோ
it will return the greater value. That means 35 தான் கொடுக்கும் அது. So இப்ப ரன் பண்ணி செக் பண்ணுங்க. sys.out.println math.seal function அந்த x variable கொடுங்க. Okay. So இப்ப பாத்தீங்கன்னா it will return 35 only. What it will return for us? 35. Greater float value. இப்போ integer மாத்திக்கணுமா? Just typecast பண்ணிடுங்க. int கட் வெச்சிட்டீங்களா it is going to give for us as what? Integer value கொடுக்கும். Like this 35. புரியுதாமா? And one more thing that we are going to learn here is a floor function. Floor function என்ன பண்ணுது? It is going to return least means lower float value. Here எந்த வேல்யூக்கு நியரா இருக்குறதுன்னு பார்க்காது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியே அதுவே தான். சீல் வந்துட்டு கிரேட்டர் வேல்யூ, அந்த வேல்யூ எதுக்கு நியரா இருக்கு, எந்த ரேஞ்ச்ல லை ஆகுமோ அந்த ரேஞ்ச்ல எது பெருசா இருக்கோ அந்த வேல்யூ தான் கொடுக்கும். ஃப்ளோர்ன்றது எந்த வேல்யூஸ் 2 வேல்யூஸ் நடுவுல லை ஆகுமோ அதுல லீஸ்ட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ இப்போ இதே வேல்யூவை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரண்ட் வேல்யூ நீங்க எடுத்துக்கோங்க. டபுள் something like t is equal to 56.987. Usually இந்த வேல்யூ எந்த 2 நம்பர்ஸ் நடுவுல லை ஆகும்? 56 57 நடுவுல லை ஆகும். ஆக்சுவலா நம்ம பார்த்த உடனே இந்த நம்பர் 57 தான் நியரர். பட் floor function apply பண்றதுனால it will return the lower float value only. Okay. So இப்போ run and check it. Simple இந்த line copy பண்ணிக்கிறேன். So paste it down. Okay. So இங்க seal function placeல floor function கொடுங்க. Later on நம்ம இந்த int typecast பண்ணி பார்க்கலாம். So just run பண்ணீங்களா இந்த floor of t variable. Okay வா? So இப்போ just run பண்ணி பாருங்க. Just run and check this. It will return for us as 56.0. இப்போ நீங்க இன்டிஜரா மாத்திக்கணுமா? What you have to do? Typecast it. Typecast பண்ணிக்கினா போதும் நம்மளுக்கு. It will return for us as a integer value 56. சரி மேம், சீல்ன்றது கிரேட்டரே கொடுக்கும், ஃப்ளோர்ன்றது லோயரே கொடுக்கும். நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ எந்த வேல்யூக்கு நியரா இருக்கிற வேல்யூ தான் கொடுக்கணும். அப்போ we will make use of a function called round function. What function we will use? Round function. It will return nearest float value. அந்த வேல்யூ 34.00 எதுக்கு நியரா இருக்கு? 34. சோ அப்ப 34 தான் கொடுக்கும். 56.987 எதுக்கு நியரா இருக்கு? 57 நியரா இருக்கு. அதுதான் கொடுக்கும். மீன்ஸ் என்ன சொல்றேன்னா greater than or equal to 0.5 இருந்துச்சு என்னப்போ it will return greater value. அதுக்கன்னா கீழே இருந்துச்சுன்னா less value less than 0.5 இருந்துச்சுன்னா it will return lower value. இது மைண்ட்ல வெச்சுக்கோங்க இந்த கண்டிஷன். இப்போ ஜஸ்ட் ஒரு வேல்யூ கொடுங்க. டபுள் t1 is equal to some number like 45.457 கிட்ட. ஆக்சுவலா இந்த நம்பர் 45க்கு 46க்கு நம்பர் நடுவுல லை ஆகும். இந்த நம்பர் இங்க 0.4 இருக்கு, மீன்ஸ் which is less than 0.5. So what it will return? Nearest value 45 தான். So just run and check it. So copy, paste it here. First நானு just என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண செக் பண்ணிடுறேன். round of t1 ன்னு கொடுங்க. So இங்க 057 இருக்கா? 057. Okay, see here 45 point double ல வந்துட்டு t1 ல வந்துட்டு நம்ம 45.057 கொடுத்திருக்கிறோம். கரெக்ட்டா? இந்த வேல்யூ 45 க்கு 46 நடுவுல இருக்கு. So in this value is less than 0.5 இருக்கிறதுனால it will return the lower value. That means what it will return now for us? 45. Round பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா see it is returning integer value. It is not returning the float value. It is returning the integer value only. பாருங்க 45 ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கு. integer value. புரியுதா? Yes or no? இருக்கிறீங்களா? ஆக்சுவலா பைத்தன்ல வந்துட்டு these and all will return integer values தான் ஆக்சுவலா. பட் இங்க வந்துட்டு இங்க seal function, floor function எல்லாமே float values தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கு. பைத்தன்ல seal, floor, round எல்லாமே float ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் தான் டிஃபரெண்ட் இன்டிஜர் கொடுத்தது. ஓகேவாமா? புரிஞ்சிச்சா? round function will return nearest integer values. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரேஞ்ச் greater than or equal to 0.5 இருந்துச்சுன்னா greater value கொடுக்கும், less than 0.5 lower value கொடுக்கும்.
So நான் இங்க double T1 is equal to 45.057 எடுத்திருக்கேன். So இந்த வேல்யூ வந்துட்டு 45க்கு 46க்கு நடுவுல லை ஆகும். இங்க பாயிண்ட்க்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 0 இருக்கு. That means it is less than 0.5 ஆயிருக்கிறதுனால it will return the lower value. That means 45 தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். 45. For suppose if I am having something like a 657, 45.657. So இப்போ இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா the number 6 is greater than or equal to 0.5. So what it will return? It will return the greater value, that is 46. Run பண்ணி பாருங்க. So it will return the value as 46. So this is how you can convert the values based on these functionalities which are coming from this math class. Okay, Vama, understood this one. Now we are going to start wrapper classes. Wrapper class என்னது? நம்மளோட primitive data typesக்கு references தான் இந்த wrapper classes. இங்க இது வந்துட்டு once ஒரு டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி சேஞ்ச் பண்றதுக்கு ஆகாது. லைக் integer, for example, integer n is equal to 100 and கொடுத்துட்டீங்க. If you are using this n variable is equal to 200, okay, this is not get affected. It is going to create a new object with the same name, and in that object it is going to store this value. புரியுதா? Means already இருக்கிற value moves to the garbage collection and new value will be added. This is not affecting to the original one. So that's why I can say wrapper classes are immutable. So இந்த wrapper classesல என்ன இருக்குன்னு சொல்லிருக்கேன். இருக்கு short இருக்கு, character இருக்கு, then what else I've seen? Integer, float, இது எல்லாமே சொல்றோமா, float, double, இது எல்லாமே இருக்கு. These are called wrapper classes. ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த wrapper classes எதுக்காக யூஸ் பண்றோம்னா for converting the reference type into the primitive type. reference type அண்ணா என்ன? லைக் string classes எல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம primitive data types கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அந்த கன்வெர்ட் நம்ம என்ன சொல்றோம்னா கன்வர்ஷன்ஸ் டைப் காஸ்டிங் ன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? டைப் காஸ்டிங். இந்த ஜாவால நம்ம சொல்றது என்னதுன்னா parsing ன்னு சொல்லப்போம். Parsing is nothing but converting from higher data types to the lower data types, which is nothing but reference data types இருந்து primitive data types convert பண்றதுக்காக இந்த wrapper class யூஸ் பண்றோம். The conversion we will call it here as parsing. For example, இப்ப என்கிட்ட string இருக்கு. String s is equal to 245 ன்னு இருக்கு. So this is a string data. If I want to convert into the integer, that means a primitive integer, then what I need to do? So integer convert பண்ணனும், you have to create one integer variable. So int n is equal to, what I am doing, I want to convert this string values into integer. So நம்ம யூஸ் பண்ண போற integer என்னதுன்னா integer dot, you have to use a function called parse. எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா? s வேரியபிள் இருக்கிற டேட்டா. If you try to print that variable, it will give the output as a 245. ஓகேவா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த s வேரியபிள்ல இனிஷியலா என்ன டேட்டா இருந்துச்சு என்ன தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்க get கிளாஸ், ஃபர்ஸ்ட் அந்த என்ன கிளாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதோட சாம்பிள் நேம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க அது யூஸ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருங்க? get simple name கொடுங்க. so that it will give the value for us. So just run and check it. See here, இப்போ நம்ம பாருங்க, just open பண்ணுங்க இந்த எடிட்டர். என்ன கான்செப்ட்மா? primitive data types, that is called wrapper class பத்தி பேசிட்டு இருக்கோம். wrapper class is nothing but all the primitive data type references ma. So just to create one string, okay va? String s1 is equal to, I am giving some number, that is 245 ன்னு எடுத்துக்கோங்க. நான் இந்த 245ல இருக்கிற டேட்டா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். நான் சொல்லிட்டேன் இது வந்து string டேட்டான்னு நான் சொல்லிட்டேன். But I need to confirm what data type it is. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா print பண்றீங்க இல்லையா? So sys out, இதுல உள்ள நீங்க இந்த s1 வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட் எந்த கிளாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக s1 dot get class ன்னு கொடுங்க. later get simple name, அதோட simple name கேட்கணும். சோ இப்ப ரன் பண்ணி பாருங்க, what is the output it will give for us. So it is going to give what data type it is? String data type. Now I need to convert into which one? Primitive integer convert பண்ணனும் நினைச்சிட்டு இருக்கேன். What I want to do?
primitive integer data type convert பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So you have to use what one? Integer class தான் யூஸ் பண்ண போறீங்க. அந்த integer classல நம்ம கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? parse int ஃபங்க்ஷன். integer classல இந்த parse int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க integer டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். That means parsing பண்ணிக்கலாம். Typecast is nothing but parsing only. So now see here. And அது கூட integer மாத்திட்டு you have to store it in one variable. So integer ஆகிறதுனால int data type n is equal to integer classல நம்ம கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? parse int. parse int. இந்த s1 வேரியபிள் இருக்கிறது. ஓகே, நம்மளுக்கு இது கன்வெர்ட் ஆயிருக்கும். நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது you need to check the data type. அது மாத்திருக்கா இல்லையான்னு மீன்ஸ் இந்த n வேரியபிள்ல இருக்கிற டேட்டா இப்போ what data type it is అని இப்போ வர்க் ஆகுமா? ரீஜன் கொடுக்குமா? ஆமா, எஸ்மா. see got it here. நம்ம வந்துட்டு யூசுவலா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் ரெஃபரன்ஸ் டைப்போட டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணும்னப்ப சிம்பிளா நம்ம கெட் கிளாஸ் டாட் கெட் சிம்பிள் நேம் ன்னு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது கொடுத்துரும், என்ன டேட்டா டைப்னு கொடுத்துரும். அதுவே நீங்க பிரிமிட்டிவ் டைப்ஸோட டேட்டா டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது இன்டீஜரா ஃப்ளோட்டா, நமக்கு இங்க இன்டென்ட் டைப் காஸ்ட் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சிடும் தட் இஸ் an integer நமக்கு தெரியும். பட் யூ நீட் டு கெட் இட் ஃப்ரம் த சிஸ்டம், கரெக்டா? சோ அதுக்காக சேம் திங் கெட் கிளாஸ் டாட் கெட் சிம்பிள் நேம் யூஸ் பண்றீங்க. பட் நம்ம டைப் இது n வேரியபிள் பிரிமிட்டிவ் டைப் ஆயிருக்கிறதுனால this is all the classes. okay, இந்த இன்டீஜர் கிளாஸ் ஆயிருக்கட்டும், இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் ஆயிருக்கட்டும், ஃப்ளோட் கிளாஸ் எது வேணா ஆயிருக்கட்டும், அது எல்லாமே கிளாஸஸ் ஆப்ஜெக்டோட டிரைவ்டு கிளாஸ். நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஆப்ஜெக்ட் தான் எல்லா கிளாஸஸோட பேரண்ட் அன்னிட்டு சூப்பர் கிளாஸ் அது. சோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா இந்த என்னன்றது ஆப்ஜெக்ட்ல சொல்லி டிட்டர்மைன் பண்ணிட்டேன். இப்போ திஸ் இஸ் வாட் அது வந்துட்டு பிரிமிட்டிவ் கிடையாது. இப்போ இட் இஸ் பாருங்க, கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் த கிளாஸ் ஹைரார்ச்சி. சோ இது வந்துட்டு சூப்பர் கிளாஸ். ஓகே, சோ அதுக்காக நீங்க அது யூஸ் பண்றதுனால now you can able to get the what data type it is. நம்ம இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணும்போது no need again for checking. ஓகே, சோ நம்ம தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக நான் அது எப்படி செக் பண்றதுன்னு நான் நீங்க காட்டிருக்கேன். இப்போ நீங்க n வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது it will give output as 245. நான் எதுக்காக இது காட்டிருக்கிறேன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருக்கும்போது அதே மாதிரி தான் கொடுக்கும். ஸ்ட்ரிங்ல இருக்கும்போது இங்க பாருங்க sys out நம் இங்க ஸ்ட்ரிங்ல இருக்கும்போது அந்த s1 பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு பார்க்கிறதுக்கு 245 மாதிரி இருக்கும். அது கொட்டேஷன்ஸ்ல தெரியாது. இன்டீஜரா மாக்கும்போது நமக்கு 245 மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அது இன்டீஜரா மாத்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்ன்றதுக்காக ஐ அம் யூசிங் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த வேல்யூ இந்த 245ன்றது ஃப்ளோட்டா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? then instead of this you can use a function, you can use a class called double data type. நம்ம float கொடுத்தோம்னா வர்க் ஆகாது. சோ இப்போ நம்ம double n is equal to what is the class you have to use here? double இங்க parse into placeல நம்ம யூஸ் பண்ண போறது parse double. இப்போ நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ட கொடுத்துட்டீங்க, இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கீழே ஏறிக்கலாம். இது கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா டைப் செக் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பாருங்க. now it is going to give the கரெக்ட்டா கொடுத்துரும் பாருங்க. 245ன்றது ஸ்ட்ரிங். ஓகே, நீங்க அது டபுளா சேஞ்ச் பண்ணும்போது 245.0 ஆச்சு. நீங்க டைப் செக் பண்ணி பார்க்கும்போது டபுள் அன்னிட்டு கொடுத்துருக்கு பாருங்க. நம்ம திரும்பி செக் பண்ற தேவை இல்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்ம டபுளாவே நமக்கு தெரியும் என்ன கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னுட்டு. ஆனா இங்க பார்க்கும்போது ரெண்டுமே அவுட்புட்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால நானு திரும்பி செக் பண்ணிட்டு இருக்கேன், அது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா இது? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேக்கேஜ், lang பேக்கேஜ் மா, ஜாவால இருக்கிற lang பேக்கேஜ். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yes, ma'am. Hope you thoroughly understanding the concepts. If you are having any doubts, comment below. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Keep supporting. We'll meet you in the next video. Have a nice day. Thank you. Bye-bye.